ஒரு கருத்து கூட உருப்படியா இல்லை. இதை என்னன்னு சொல்லல, இதை என்னன்னு சொல்றது. சரி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இதை என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கிழிக்க போறேன். 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை. இதை பண்ணிவிட்டு நீங்கள் பெரிய பிடிங்க. இல்லை பாகம் ஒன்று, சரி இன்னொன்று தான் கொண்டு வாங்க. அதில் என்ன மூணு வைக்கிறேன் நானும் பார்க்குறேன். அதில் என்ன பண்ணிட போகிறேன்? மறுபடியும் அவதூறு தான் பரப்ப போகிறேன். வெக்கமா இல்லை இப்படியெல்லாம் ஒரு புத்தகம் போட்டு விற்கிறதுக்கு? ஏண்டா இந்த எராமிசம் மூஞ்சில போடு. அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். என்ன பொங்கல் பண்டிகை எல்லாம் சிறப்பா மகிழ்ச்சியா நடந்து முடிஞ்சதா? எல்லாம் மகிழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். வரப்போற ஆண்டு உறவுகள் உங்களுக்கு மிகச்சிறந்த ஆண்டாகவும் எல்லா விதமான நன்மைகளையும் மகிழ்ச்சிகளையும் கொண்டு வந்து சேர்க்கும் ஆண்டாகவும் அமையட்டும். அதற்காக எல்லாம் வல்ல இயற்கையை நான் மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்கிறேன். இப்ப வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஒரு புத்தக அறிமுகத்தை பத்தி பேச போறோம். அட பாப்பா, அவன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் எப்படி நடக்க போகுது, அங்க திமுக நாம் தமிழர் கட்சிக்கு எப்படி எல்லாம் டஃப் கொடுக்க போகுது, அதை நாம் தமிழர் கட்சி எப்படி எல்லாம் சமாளிக்க போகுது, திமுக ஓட்டுக்கு எவ்வளவு கொடுக்குமோ, எங்கெல்லாம் மக்களை கொண்டு போய் அடைச்சு வைக்குமோ அதையெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சி உறவுகளும் சமாளிக்க போறாங்க. இத பத்தி எல்லாம் பேசுவேன்னு பார்த்தா, அதை விட்டுட்டு மறுபடியும் புத்தக அறிமுகத்தை பத்தியே பேசுறியே, உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு தெளிவா கேக்குது. ஆனா இந்த புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செஞ்சே ஆகணும். ஏன்னா இந்த புத்தகத்தை அறிமுகம் செய்வதன் வாயிலாக இந்த திராவிட கொத்தடிமைகளின் அறிவு கூர்மை எப்படிப்பட்டது, இவர்கள் எல்லோரும் எப்படி பிறவி சில்லறைகளாக எச்சைத்தனம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க அப்படிங்கறத உங்களுக்கு நான் நிரூபிக்க போறேன். சரி, ஓகே, அப்படி என்னப்பா ரொம்ப முக்கியமான புத்தகம் அப்படின்னு கேக்குறீங்களா? இதோ இதான் தெளிவா தெரியுதா? அதிபர் பதிப்பகம் NTK is RSS பாகம் 1. இந்த புத்தகம் எங்க தெரியுமா கிடைச்சது? நடந்து முடிந்த சென்னை புத்தக கண்காட்சியோட கடைசி நாள்ல எனக்கு இந்த புத்தகம் கிடைச்சது. என்ன நடந்தது அப்படின்னா, புத்தக கண்காட்சியோட கடைசி நாள் நானு, அண்ணன் கார்த்திகை செல்வன், தம்பி அபுபக்கர் எல்லாரும் சேர்ந்து எல்லா புத்தக அரங்கத்தையும் சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சோம். அப்ப நம்ம பெரிய மனுஷன் இருக்கிறாரு தெரியுமா, அதாங்க மீசக்காரன் எராமீச சுப வீரபாண்டியனோட கருஞ்சட்டை பதிப்பகத்திற்குள்ளேயும் போய் சுத்தி பார்த்தோம். அங்கதான் இந்த கன்றாவி புத்தகம் எங்க கண்ணுல பட்டுச்சு. இதையெல்லாம் புத்தகம் அப்படின்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு, வாய் கூசுது. ஏன்னா அந்த அளவிற்கு அபத்தமான கருத்துக்கள் நிறைந்த வெறும் குப்பைன்னு கூட சொல்ல முடியாது, எச்ச அப்படின்னு துப்புவோம் தெரியுமா, அது மாதிரியான ஒரு எச்ச தான் இது. வெறும் காகித தொகுப்பு. தலைப்பை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு? என்னுடைய அருமை நண்பன் இடுமாவனம் கார்த்தி யார் பாஜகவின் பி டீம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினாரு தெரியுமா? இதோ இங்கேயே இருக்கு, யார் பாஜகவின் பி டீம், இடுமாவனம் கார்த்தி. இந்த புத்தகத்துல என்ன இருக்கும்? இந்த புத்தகம் முழுக்க பாஜகவும் RSSும் தமிழ்நாட்டில் செயல்படுத்த துடிக்கின்ற அழிவு திட்டங்களையும் சட்ட திட்டங்களையும் இங்கே ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திமுக எப்படி செயல்படுத்துகிறது, எப்படி பாஜகவுடனும் RSS உடனும் மறைமுகமாக கள்ள கூட்டணி வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த மண்ணில் செய்ய நினைக்கின்ற எல்லா விதமான அழிவு செயல்களையும் திமுக வேறொரு விதமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. எந்தெந்த காலகட்டத்தில் திமுக RSS பாஜகவின் கைக்கூலியாக செயல்பட்டு இருக்கிறது, எந்தெந்த இடங்களில் RSS பாஜகவின் கருத்தை ஐயா ஸ்டாலின் அவர்களும் திமுக கட்சியும் ஆதரித்திருக்கிறது அப்படிங்கறத தகுந்த சான்றுகளை முன் வச்சு மிக சிறப்பான வாதங்களை எல்லாம் எடுத்து வச்சு இடுமாவனம் கார்த்தி இந்த புத்தகத்தை எழுதி இருப்பார். 260 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகம் என்பது மிக சிறப்பான வாதங்களை கொண்ட ஒரு புத்தகம். சரியா? அதே மாதிரி தான் இந்த புத்தகமும் இருக்கும் போல அப்படின்னு இதோட அட்டப்படத்தை பார்த்து, இதோட தலைப்பை பார்த்து ஏமாந்து போய் கையில எடுத்து, தொடறதுக்கே அருவருப்பா இருக்கு, கையில எடுத்து அப்படி புரட்டிட்டங்க. ஆனா கேவலம் உள்ள ஒண்ணுமே இல்லை, நிஜமா ஒண்ணுமே இல்லை, உருப்படியா ஒரு விஷயம் கூட இல்லை. கடந்த 10-15 ஆண்டுகளாக அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவும் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு எதிராகவும் இந்த திராவிட சில்லறைகள் எப்படிப்பட்ட முன்னத்தனமான மொக்கைத்தனமான வாதங்களை எல்லாம் எடுத்து வைத்தார்களோ, எப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் பரப்பினார்களோ, அந்த சமூக வலைதள பதிவுகளை எல்லாம் தேடி தேடி பொறுக்கி கொண்டு வந்து இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் திராவிட பொறுக்கிகள். அதை தவிர இதுல ஒண்ணுமே கிடையாது. ஒரு பக்கத்துல கூட தகுந்த சான்றுகளோ மிகச்சிறந்த வாதங்களோ எடுத்து வைக்கப்படவே இல்லை.
இன்னும் ஏன் இப்படி சொல்றேனே, இந்த புத்தகத்தோட ஒரு பக்கத்துல கூட, ஒரு பத்தி பேராகிராஃப்ல கூட, ஒரு வரி, ஒரு சொல், ஒரு எழுத்துல கூட உருப்படியா ஒரு கருத்து இல்ல, ஒண்ணுமே இல்ல. குப்பைன்னு நினைச்சு கூட தூக்கி போட முடியாது. அதான் சொன்னேன், இது குப்பையில கூட சேர்த்துக்கிறதுக்கு தகுதியே இல்ல. எச்ச துப்புனா வழிச்சு தூரம் எரியிறோம் தெரியுமா, அதுக்கு கூட இது லாக்கி இல்ல. ஏன்பா இந்த அளவுக்கு கடுமையா பேசுற, அப்படி என்னதான் இருக்கு உள்ள அப்படின்னு கேக்குறீங்களா? சொல்றேன், அதையும் சொல்றேன். உள்ள என்னென்ன சில்லறைத்தனமான வேலைகளை பார்த்துருக்காங்க அப்படிங்கறத உங்களுக்கும் சொல்றேன். பக்கத்துல படமாவே போட்டு காட்டுறேன், நீங்களும் பாருங்க. பார்க்கறதோட நிறுத்தாம மற்றவங்களுக்கும் இதை கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்க. இவனுங்க எப்பேற்பட்ட சில்லறைங்க அப்படிங்கறத ஊர் உலகம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த புத்தகத்தின் வாயிலாக அவனுங்க என்ன சொல்ல வந்திருக்கிறானுங்க, நாம் தமிழர் கட்சியும் RSS இயக்கமும் ஒண்ணுதான், இவங்க ரெண்டு பேரோட செயல்பாடு ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத இந்த புத்தகத்தின் வாயிலாக இவனுங்க நிறுவி இருக்கிறானுங்க. அதான இவனுங்களோட வாதம், இதுல மாற்று கருத்து இல்லையே. அந்த அளவுக்கு இவனுங்களோட கருத்துலையும் வாதத்திலையும் உறுதியோட இருந்தா என்ன செஞ்சிருக்கணும், டேய் நாங்க எங்க கருத்துல உறுதியா இருக்கிறோம், இங்க பார் இதையெல்லாம் தொகுத்தது நான் தான் அப்படின்னு யார் இந்த சமூக வலைதள அவதூறு கருத்துக்களை எல்லாம் தேடி தேடி பொறுக்கி கொண்டு வந்து இந்த புத்தகத்தில் சேர்த்தார்களோ அந்த திராவிட பொறுக்கியோட பேரு தொகுப்பாசிரியர் அப்படின்னு போட்டு இருக்கணுமா இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. ஒரு இடத்துல கூட இதை யார் தொகுத்தாங்க அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லை. சரி, அதை விடுங்க. ரெண்டாவது, யார் அச்சடிச்சாங்க அப்படிங்கிறதாவது இருக்கணும்ல, அதுவும் இல்லை. என்ன போட்டு இருக்கிறானுங்க அப்படின்னா அதிபர் பதிப்பகமா, அண்ணன் சீமான கிண்டல் பண்றாங்களா. அதிபர் பதிப்பகம் 2024 ஆல் ரைட்ஸ் நாட் ரிசர்வ்டு, முதல் பதிப்பு 10/1/2025 சுட சுட இறக்கி இருக்கிறானுங்க. என்னைக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பெரியாரோட போலி பிம்பத்தை அடித்து உடைக்க தொடங்கினாரோ அப்ப கதற ஆரம்பிச்சானுங்க தெரியுமா. இப்ப வரைக்கும் அந்த கதறல் நிக்கவே இல்லை. அவர் முன் வச்ச கருத்துக்களுக்கெல்லாம் மறுப்பு சொல்றதை விட்டுட்டு இப்படிப்பட்ட அவதூறுகளை எல்லாம் தொகுத்து புத்தகமா போட்டு இருக்கிறானுங்க பாருங்க. இவனுங்களை என்னதான் சொல்லி திட்டதுன்னே தெரியல. யூடியூப்ல பேசுறேன், அதனால சில விஷயங்களை, சில சொற்களை என்னால வெளிப்படையா பயன்படுத்த முடியாது. நமக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. ஆனா இதுவே வெளியே பேசணும்னு வச்சுக்கோங்க, அசிங்கமா கழுவி ஊத்தி இருப்பேன். அந்த அளவுக்கு கேவலமான ஒரு செயல் இது. சரியா? நானே சொல்றேன், எல்லாத்தையும் விளக்கி சொல்றேன், கேட்டுட்டு நீங்க என்னெல்லாம் பேசுவீங்க அப்படின்னு நானும் பார்க்க தானே போறேன். ஏன்னா கமெண்ட்ல எப்படி நீங்க பதிவிடுவீங்க அதையெல்லாம் நானும் பார்க்க தானே போறேன். சரி, ஓகே. இப்ப பேர் இல்ல, என்ன பதிப்பகமும் இல்ல. அடுத்த பக்கத்துல காணிக்கை விஜயலட்சுமி அக்காவா. டேய் எங்க போய் நிக்கிறீங்க தெரியுமா? யார் காரை பிடிச்சி கெஞ்சுறானுங்க பாருங்களேன். விஜயலட்சுமி கிட்ட போய் அக்கா எப்படியாவது அண்ணன் சீமானுக்கு எதிரா ஏதாவது பேசுங்க, அவரை கெட்ட வார்த்தையில பேசுங்க, அவரை அவதூறா ஏதாவது பேசுங்க, அதை வச்சு நாங்க வண்டியை ஓட்டுறோம், எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு விஜயலட்சுமி காலை பிடிச்சி கெஞ்சிருக்கிறீங்களேடா. உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை அதான் உங்களுக்கு இல்லையே. திரும்ப திரும்ப எத்தனை காணொலியில தான் நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது. அதை சரி, அதை விடுங்க. விஜயலட்சுமி அக்கா காலில் போய் விழுந்துட்டீங்க. மேல என்ன, இதை மறந்துட்டேன் பத்தியா, நன்றி அதிபர் விசிறிகளாம். நம்மளை வந்து பகடி செய்யறாங்களாம். ஏன்டா டேய், இங்க பாரு, இது வந்து என் நண்பன் எழுதின புத்தகம், நான் தான் எழுதினேன். இந்த புத்தகத்தை அச்சடிச்சது களம் வெளியீடு. இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும், ஒவ்வொரு கருத்துக்கும் நான் தான் பொறுப்பு அப்படின்னு தைரியமா தான் பேரை போட்டிருக்கான்டா என் நண்பன் இடும்பாவனம் கார்த்தி. பின்னாடி அவனோட படம் இருக்கு. இந்த புத்தகம் வெளியாகியே 2 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இதுல முன் வச்ச கருத்துக்கு இவனுங்க மறுப்பு சொல்லி இருக்கிறானுங்களா? இல்ல. சரியா? இந்த அளவுக்கு நாங்க தைரியமா நடந்துக்கிறோம்ல. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, மொட்டை கடுதாசி போடுற மாதிரி எவன் தொகுத்தானோ அவன் பேர் இல்ல, எவன் அச்சடிச்சானோ அவன் பேர் இல்ல, ஆனா கிண்டலுக்கு மட்டும் அதிபர் விசிறிகள் அப்படின்னு எங்களை வம்புக்கு இழுக்கிறீங்க. டேய் தொடநடிங்கி பசங்களா, பயந்தாங்கோலிங்களா, முதல்ல தைரியமா ஒரு வாதத்தை முன்வைக்க கத்துக்கோங்கடா. அப்புறம் எங்களை வந்து கிண்டல் பண்ணலாம், கேலி பேசலாம். சரி, நீங்க பேர் போடல அப்படின்னா இதை யார் செஞ்சாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாதுங்கிற நினைப்பா உங்களுக்கு? இந்த மாதிரியான சில்லறத்தனமான வேலைகளை யார் செய்யறாங்க அப்படின்னு எங்களுக்கு நல்லா தெரியும். யாரு? அதான் முதல்லயே சொன்னேன், மீசக்காரன், எரா மீச, அந்த சுப வீரபாண்டியனோட தூண்டுதலின் பேரில் தான் இது நடந்திருக்கு. நான் இதுக்கு முன்னாடி பல காணொலிகள்ல ஐயாவை விமர்சனம் செஞ்சு பேசும்போதெல்லாம் வருத்தப்பட்டு இருக்கிறேன். அதையும் உங்ககிட்டயே சொல்லியிருக்கிறேனே, வயசுல பெரியவர், இந்த சமூகத்திற்காக எவ்வளவோ போராடி இருக்கிறாரு, அவரை போய் இந்த அளவிற்கு கடுமையா பேசுறோமே அப்படின்னு எத்தனையோ முறை வருத்தப்பட்டு இருக்கிறேன். ஆனா நீ அப்படியெல்லாம் வருத்தப்பட தேவையில்லடா. உன்னுடைய கடுமையான விமர்சனங்களுக்கு அவர் தகுதியான ஆளுதான், அவரும் சில்லறையான ஆளுதான், சில்லற புத்தி கொண்டவர் தான் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தை வெளியிட்டதன் மூலமா தன்னைத்தானே அம்பலப்படுத்திக்கிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பொறுக்கி வேலை, அதாங்க இந்த சமூக வலைதளத்தில் போட்ட பதிவுகளை எல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து இந்த புத்தகத்தை செஞ்சது யூடியூப் ரூட்டஸ் மைனரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவனோட எக்ஸ் வலைதள
எழுத்துக்கள் மாதிரியே சில இடங்கள்ல தெரியுது, அந்த சாயல் அடிக்குது. அதனால இது மாதிரியான எச்சத்தனமான சில்லறத்தனமான வேலையை அவன் தான் செஞ்சிருப்பான் அப்படின்னு தோணுது. சரி, எவனா வேணும்னாலும் இருக்கட்டும். இந்த ஒட்டுமொத்த திராவிட கூட்டத்தோட புத்தியுமே இதான். என்னைக்குமே நாம ஒரு வாதத்தை முன் வச்சா அதுக்கு நாகரிகமா பதிலே சொல்ல மாட்டானுங்க. உடனே இந்த வாதத்தை யார் முன் வைக்கிறாங்களோ அவனோட தனிப்பட்ட வாழ்க்கையை நோண்ட ஆரம்பிச்சிருவானுங்க. இதுதான் இவனுங்களோட புத்தி. சரி, ஓகே. இதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத 1-2 மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். எல்லாத்தையெல்லாம் என்னால படிச்சு காட்ட முடியாது. அரை மணி நேரம் இதை புரட்டினதுல எனக்கு தலைவலி வந்துருச்சு. சரியா? அதனால ஒரு சிலதை மட்டும் நான் அறிமுகம் செஞ்சு வைக்கிறேன். வேற எதை காட்டலாம்? நான் முதல் பதிவே சொல்றேன். பதிவுகள். NTK is RSS. ஊழல் ஒழிப்பு அரசியல் என்பது இங்கு சமூக நீதி அரசியலை பின்னுக்கு தள்ளுவதற்கான பார்ப்பனிய கண்டுபிடிப்பு. இது இவங்களோட அரிய கண்டுபிடிப்பு. ரைட், ஓகே. மேல அதனால்தான் அனைத்து விதமான RSS பார்ப்பன அடிவருடிகளும் ஊழல் ஒழிப்பு என்ற போர்வையிலேயே உலா வருகிறார்கள். அப்புறம் நாம் தமிழர் கட்சியில் கூட லஞ்சம் ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்கிறதே தவிர சாதி ஒழிப்பு பாசறை ஏன் இல்லை என்பதை சிந்தித்து பார்த்தால் இவர்கள் யார் என்பது புரிந்துவிடும். அறிவு கட்டவனுங்களா, என்னன்னு சொல்றது? இதெல்லாம் ஒரு வாதமா? சரி, ஓகே, இதுவும் ஒரு வாதம்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப இவனுங்க என்ன சொல்றானுங்க? நாம் தமிழர் கட்சியில கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்கு, ஆனா சாதி ஒழிப்பு பாசறை இல்ல, அதனால நாம் தமிழர் கட்சியும் RSS ஒண்ணுதான் அப்படிங்கிறானுங்க. டேய், நீங்க சொல்றது உண்மைதான். நாம் தமிழர் கட்சியில கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்கு, சாதி ஒழிப்பு பாசறை இல்ல. ஆனா நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை முதன்மையான கொள்கை என்ன சொல்லுங்க? என்ன? மொழியால் இனத்தால் நாம் தமிழர்கள், சாதி மதம் தீண்டாமை வர்க்க படிநிலை அனைத்து விதமான ஏற்றத்தாழ்வு இது எல்லாத்தையும் கடந்து மொழியால் இனத்தால் நீங்களும் நானும் தமிழர்கள், நாம் தமிழர்கள் அப்படின்னு ஒரு ஓர்மைக்குள்ள ஒரு ஒற்றுமைக்குள்ள நாம் தமிழர் கட்சி இணைக்குது. அதுதான் அவங்களோட அடிப்படை முதன்மையான கொள்கையே. ஏண்டா, இது கூட தெரியாம தான் இத்தனை ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியை எதிர்த்து அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? நாம் தமிழர் கட்சி சாதி ஒழிப்பிற்கு மொழியை ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க. அதாவது இங்கே எல்லா மக்களுக்கும் பொதுவா இருக்கிறது எது? தாய்மொழியான தமிழ் மொழி தான். அப்ப அந்த மொழியை பொதுவா வச்சு மொழியால் தேசிய இனத்தால் நாம் எல்லோரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள், நமக்குள்ள இந்த கேடுகட்ட கேவலமான சாதி ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, தீண்டாமை இருக்கக்கூடாது, மத வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, படிநிலைகள் இருக்கக்கூடாது, வர்க்க வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, நாம் எல்லோரும் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சியோட அடிப்படை அரசியல் சித்தாந்தமே. இதுவே உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் வேற எதை சொல்லிடா உங்களுக்கு விளக்குறது? சரிடா, இப்ப நீங்க கேட்ட கேள்வியை நான் திருப்பி கேட்கிறேன். என்ன சொல்றீங்க? நாம் தமிழர் கட்சியில சாதி ஒழிப்பு பாசறை இல்ல, அதனால நாம் தமிழர் கட்சியும் RSS இயக்கமும் ஒண்ணு, அப்படிதானே? ஓகே. திமுகவுல சாதி ஒழிப்பு பாசறை இருக்கா? இருக்கா? இல்ல. அதிமுகவுல, மதிமுகவுல, தேமுதிகவுல, இல்ல நேத்திக்கு வந்த விஜயோட தாவேகாவுல ஏதாவது ஒரு கட்சியில இருக்கா? இல்ல. அப்ப என்ன இவங்க எல்லாருமே RSS-ஆ? திமுகவுல கூட தான் சாதி ஒழிப்பு பாசறை அப்படின்னு தனியா எதுவுமே இல்ல, அதனால திமுகவும் RSS இயக்கமும் ஒண்ணா? இது ஒரு வாதமா? அதைத்தான் முதல்லயே சொன்னேன். எந்த அளவிற்கு மொன்னத்தனமான மொக்கத்தனமான வாதங்களை முன் வச்சிருக்கானுங்க பாருங்க. லூசு பசங்களாடா நீங்க, இதெல்லாம் ஒரு பதிவுன்னு கொண்டு வந்திருக்கீங்க. சரி, அடுத்தது என்ன சொல்றானுங்க அப்படின்னா, தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணிக்கும் இரட்டை சங்கிகள், RSS = NTK. இதான் அந்த படம். அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான அண்ணன் சீமான் அவர்களும் ஆளுநர் RN ரவி அவர்களும் நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்த புறக்கணிச்சுட்டாங்களா. அதனால இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா? NTK = RSS. டேய், தினமும் செய்தியை பார்க்குற பாமர மக்களுக்கு கூட தெரியும் அண்ணன் சீமான் எதுக்காக இந்த நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணிக்கிறாரு, ஆளுநர் ரவி எதுக்காக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணிக்கிறாரு அப்படின்னு. இது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற வேறுபாடு அப்படிங்கிறது வட துருவத்திற்கும் தென் துருவத்திற்கும் இடையில இருக்கிற நீளத்திற்கு ஒப்பானது. ஒண்ணு வேணா, அண்ணன் சீமான் அவர்கள் ஏதாவது ஒரு அரசியல் நிகழ்ச்சிகள்ல கலந்துகிட்டு இந்த நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணிச்சாரா? இல்ல. அவரோட கட்சி நிகழ்ச்சிகள்
மற்றும் சில தனியார் அமைப்புகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கும் போது இந்த நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலுக்கு பதிலாக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் தூய தமிழ் சொற்களை பயன்படுத்தி எழுதிய வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடுறாரு. இது எப்படி தமிழ்த்தாய் வாழ்த்தை தமிழ்த்தாயை அவமதித்ததா ஆகும்? அரசு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இந்த பாட்டுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி வெளியேறி இருந்தா நீங்க முன்வைக்கிற இந்த வாதம் பொருந்தும். அவரோட கட்சி நிகழ்ச்சியில நீராறும் கடல் உடுத்த அப்படிங்கிற பாடலுக்கு பதிலாக புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனோட தமிழ்த்தாய் வாழ்த்த பாடுறாரு. இது எப்படி அவதூறா மாறும்? எனக்கு புரியல. இந்த பாடல்ல ஏற்கனவே இருக்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல்ல நிறைய வடமொழி சொற்கள் இருக்கு. குறிப்பா திராவிட நல் திருநாடும் அப்படிங்கிற ஒரு வாக்கியம் அதுல வருது. இது ஏற்புடையது கிடையாது. திராவிட ஆட்சியாளர்கள் தங்களுடைய சித்தாந்தத்திற்கு இந்த பாடல் உதவும் அப்படின்னு தேடி பிடிச்சி இந்த பாடலை தேர்ந்தெடுத்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக முன்வைத்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த பாட்டுக்கு பதிலா இந்த பாட்டை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? எந்த ஒரு இடத்துலையும் அவர் தமிழ்த்தாயையும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலையும் புறக்கணிக்கல, அவமதிக்கல. இதை அப்படியே தூக்கி ஓரம் வச்சிருங்க. ஆளுநர் ஆர்.என். ரவி என்ன பண்ணார்? தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறுவதற்கு முன்பாக ஆளுநர் உரை வாசிக்கப்படும். அவர் அந்த உரையை வாசிக்காம சட்டமன்றத்தில் இருந்து வெளிநடப்பு செஞ்சிட்டாரு. ஏன் செஞ்சாரு அப்படின்னா அவருக்கு இந்திய தேசிய கீதத்தை தான் முதல்ல பாடணுமா, இல்லனா அவர் ஆளுநர் உரையை வாசிக்க மாட்டாராம். அதனால அவர் வெளியேறிட்டார். தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மரபு என்ன? முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடல் பாடப்படும், ஆளுநர் தன்னுடைய உரையை வாசித்து முடிப்பார், அதன் பிறகுதான் கடைசியா இந்திய தேசிய கீதம் பாடப்படும். இதுதான் தமிழ்நாடு சட்டமன்றத்தோட மரபு. இந்த மரபை மீறி எனக்கு முதல்ல இந்திய தேசிய கீதத்தை தான் பாடணும் அப்படின்னு ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறி தமிழ்த்தாயையும் தமிழ்த்தாய் வாழ்த்தையும் புறக்கணித்து அவமதித்து இருக்கிறார். தெளிவா புரியுதா ரெண்டுத்துக்கும் இருக்கிற வேறுபாடு? இது ரெண்டுத்தையும் எப்படி நீங்க சமத்தட்டுல வச்சு பாக்குறீங்க? சரி, வேணாம். இப்ப ஆளுநரோட இந்த நடவடிக்கையை பற்றி பத்திரிகையாளர்கள் அண்ணன் சீமான் கிட்ட கேள்வி எழுப்பும் போது அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஆளுநரோட இந்த நடவடிக்கையை ஆதரிச்சாரா? ஆமா, நான் ஆதரிக்கிறேன், நான் வரவேற்கிறேன், நாங்களும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை நிராகரிக்கிறோம், புறக்கணிக்கிறோம், அவரும் புறக்கணிச்சிட்டாரு, ஆளுநரோட இந்த செயலை நான் வரவேற்கிறேன் அப்படின்னு அண்ணன் சீமான் பேசினாரா? இல்ல, கண்டிச்சு பேசினாரு. எங்களோட மொழியோட பெருமையை பேசுறதுக்கு தான் எங்களுக்குன்னு ஒரு சட்டமன்றம் இருக்கு. அந்த இடத்துல வந்து நீங்க தமிழ்த்தாய் வாழ்த்தை முதல்ல பாடக்கூடாது அப்படின்னு புறக்கணிச்சுட்டு வெளியேறீங்கன்னா இதெல்லாம் எந்த அளவிற்கு ஆணவமான செயல்? உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க ஏன் சட்டமன்றத்தில் இருந்து மட்டும் வெளியேறீங்க, ஒட்டுமொத்தமா இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறுங்க அப்படின்னு கடுமையா கண்டிச்சு பேசினாரு. எங்கேயும் வந்து ஆளுநரோட அந்த செயலை ஆதரிச்சு பேசலையே. அப்ப அந்த செய்திகளை மொத்தமா எடுத்து போட்டு அலசி ஆராய்ச்சி இந்த இடத்துல தப்பு இருக்கு, இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு பேசியிருந்தா இந்த வாதம் எடுபட்டு இருக்கும். ஆனா எவனோ பொழுது போகாம சமூக வலைதளத்துல போட்ட ஒரு மீம்ஸை கொண்டு வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை புறக்கணிக்கும் இரட்டை சங்கிகள் அப்படின்னு போட்டா என்னடா சொல்லி திட்டுறது உங்களை? டேய், இதுக்கப்புறம் புதுசா ஒரு சொற்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து தாண்டா உங்களை திட்டணும். சரி, ஓகே, எல்லாத்தையும் எல்லாம் படிக்க முடியாது, திரும்ப திரும்ப சொல்றேன். ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் சுட்டி காட்டுறேன். அடுத்ததா எதை சுட்டி காட்டுறாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை அறிக்கைக்கு போயிட்டாங்க. அதான் வழக்கமா ஒரு லாவணி கச்சேரி பாடுவானுங்கல்ல, நாம் தமிழர் கட்சியோட கொள்கை ஆவண அறிக்கை என்ன சொல்லுது? இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் என்று சொல்கிறது. இதுல இருந்தே தெரியலையா இவங்களும் ஆர்எஸ்எஸும் ஒண்ணுதான் அப்படின்னு மறுபடியும் அதே மொன்னத்தனமான வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ஐயா ராசாக்களா, நீங்க சொல்ற நாம் தமிழர் கட்சியோட கொள்கை வரைவு ஆவணம் அப்படிங்கிறது என்னைக்கோ குப்பை தொட்டிக்கு போயிருச்சு. என்றைக்கு அந்த ஆவணம் தயாரிக்கப்பட்டு வந்ததோ அன்னைக்கே அதை படிச்சு பார்த்துட்டு அதுல நிறைய தவறுகள் இருக்கு, குறிப்பா இந்த கருத்து இதை ஏத்துக்க முடியாது, இதுல நிறைய தவறுகள் இருக்கு, இதையெல்லாம் வெளியில கொண்டு போக முடியாதுன்னு சொல்லி அதை தூக்கி என்னைக்கோ அண்ணன் சீமான் அவர்கள் குப்பை தொட்டில போட்டுட்டாரு. 13 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க குப்பையில போட்டதை கிளறி பீராஞ்சி கொண்டு வந்து இன்னைக்கும் புலம்பிட்டு இருக்கிறீங்களே, உங்களை என்னன்னு தாண்டா சொல்றது? சரிடா, ஒரு கடமை காச்சும் இதுக்கு நான் விளக்கத்தை கொடுக்குறேன். இப்போ உங்களோட வாதம் என்ன? நாம் தமிழர் கட்சியோட கொள்கை ஆவணத்துல இஸ்லாமிய கிறிஸ்தவர்களை எச்சரிக்கையோட கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதானே? அதை படிச்சே காட்டிடுறேனே. இவர்கள் எச்சரிக்கையோடும் விழிப்போடும் அன்போடும் கையாளப்பட வேண்டிய தரப்பினர். நாம் தமிழர் கட்சி ஆவணம் பக்கம் 39. இப்ப திரும்ப திரும்ப எச்சரிக்கையோடு கையாள வேண்டும் அப்படிங்கறத மட்டும் சொல்றியே, அடுத்த சொல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அன்போடு
விழிப்போடு கையாள வேண்டும் அப்படிங்கிறத ஏன் சொல்ல மாட்டேங்கிற? எச்சரிக்கையோட கையாளப்பட வேண்டியவர்களை ஏன் அன்போடையும் கையாளணும்? சொற்கள்ல முரண்பாடு இருக்கு. இது உன் குருட்டு கண்ணுக்கு தெரியவே இல்லையா? உன் திராவிட புத்திக்கு இதை பத்தி யோசிக்கணும் அப்படின்னு தோணவே இல்லையா? எதை சொல்றாங்க அப்படின்னா பொதுவான கருத்து தானே. இப்போ நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் கிறிஸ்தவ சொந்தங்களுக்கும் மொழி, இனம், இதை விட அவங்களோட மதம், அது தொடர்பான நம்பிக்கை, இதுல பற்று அதிகம். சரியா? இதுல மாற்று கருத்து இல்லையே, ரைட்டா? அதை புண்படுத்துற மாதிரி, காயப்படுத்துற மாதிரி நடந்துக்காதீங்க. எச்சரிக்கையோட கையாளுங்க. எந்த ஒரு இடத்துலையும் அவங்களோட மத நம்பிக்கையை காயப்படுத்திடாதீங்க, கொச்சப்படுத்திடாதீங்க. விழிப்போட இருங்க. அவங்கள அன்போட கையாளுங்க. அரவணைச்சு அவங்களையும் இந்த தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள கொண்டு வாங்க. நமக்கு ஏற்கனவே ஒரு பாடம் இருக்கு. நம்முடைய தேசிய தலைவர் யாழ்ப்பாணத்திலிருந்து இஸ்லாமியர்களை வெளியேற்றிய நிகழ்வானது இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் மத்தியில ஒரு கசப்பான அனுபவமாக பதிந்து விட்டது. அவங்க இன்னைக்கு வரைக்கும் அதை சொல்லி சொல்லி நம்முடைய விடுதலை போராட்டத்தை ஆதரிக்க மறுக்கிறாங்க. புரியுதா தெளிவா? அதனால அதுக்கு என்ன வேணும்னாலும் நியாயமான காரணம் இருக்கட்டும். அவங்கள வெளியேற்றினதுக்கு என்ன வேணும்னாலும் நியாயமான காரணங்களா இருக்கட்டும். ஆனா அது ஒரு கருப்பு வரலாறா பதிஞ்சு போச்சு இல்ல? அது மாதிரி தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கும் நாம் எந்த ஒரு கட்டத்திலையும் அவங்களோட மத நம்பிக்கையை புண்படுத்திடாதீங்க, காயப்படுத்திடாதீங்க. எச்சரிக்கையோட இருங்க. இதுல என்ன நீ தப்பு கண்டுபிடிச்சிட்ட? இந்த மொக்கத்தனமான விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இவ்வளவு நாளா நீ உருட்டிக்கிட்டு இருக்கிற, அப்படிதானே? உனக்கு தான் படிப்பறிவே இல்லை அப்படின்னு தெரியுது இல்ல? ஏங்க இப்படி போட்டு இருக்கிறீங்களா? இதுக்கு என்ன விளக்கம்னு எங்க கிட்ட எல்லாம் கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு இந்த இத்து போன குப்பைக்கு போன ஆவணத்தை கொண்டு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இதை வேற புத்தகமா போட்டு விற்கிறீங்க. ஆட மானங்கெட்ட பசங்களா. சரி, ஓகே. அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண்பானை செய்பவர் பரம்பரை பரம்பரையாக மண்பானை மட்டும்தான் செய்யணும். செருப்பு தைப்பவர் குடும்பம் காலங்காலமாக செருப்பு மட்டுமே தைக்க வேண்டும் என்று குலக்கல்வி முறையை வலிந்து திணித்தால் அது RSS. அதையே இயற்கை விவசாயம், நாட்டு மாடு வளர்ப்பு என்று புனிதப்படுத்தி நல்ல வேலையில் இருக்கும் இளைஞர்களை மூளை செலவை செய்து மீண்டும் கிராமத்திற்கே சென்று குடும்ப தொழிலை செய்ய வைத்தால் அது NTK. உங்களுக்கு தான் தோணுமாடா இப்படி எல்லாம்? சரி, ஓகே. இப்போ என்ன, சாதி அடிப்படையிலான தொழிலை தான் எல்லாரும் செய்யணும் அப்படின்னு RSS சொல்லுது. அதையே கொஞ்சம் மாற்றி இயற்கை விவசாயம், நாட்டு மாடு வளர்ப்பு அப்படின்னு அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் சொல்றாங்க. இது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற, அப்படிதானே? சரி, ஓகே. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒன்றிய பாஜக அரசு விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு தொழில் திட்டத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா? அதாவது சாதி அடிப்படையிலான குலத்தொழிலையே மறுபடியும் மக்களை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு தொழில் திட்டத்தை பாஜக கொண்டு வந்துச்சு. இங்க தமிழ்நாட்டில் திமுக அரசு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துச்சு இல்ல? அவங்க விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வந்தா இவங்க ஏத்துக்க மாட்டாங்களாம், அதை கடுமையா எதிர்த்து பேசுவாங்களாம். அதையே கொஞ்சம் பேரை மாத்தி கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. அதுல என்னென்ன தொழில் இருக்கு அப்படின்னு அந்த பட்டியலை எடுத்து பார்த்தா 24 27 தொழிலை பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க. அதுல முக்கால் வாசி வழி வழியாக சாதி அடிப்படையிலாக செய்யக்கூடிய தொழிலா தான் இருக்கு. இப்ப நீங்க இப்படிப்பட்ட தொழிலுக்கு நாங்க ஊக்கத்தொகை கொடுக்கிறோம், இந்த தொழிலை மக்கள் செய்யணும், முன்னெடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றீங்கல்ல, யார் இந்த தொழிலை செய்ய வருவா? முதல்ல அந்தந்த சமூகத்தில் இருக்கிறவங்க தான் அந்த தொழிலை செய்யறதுக்கு முன் வருவாங்க. அப்ப நீங்களும் மறைமுகமா பாஜக விஸ்வகர்மா திட்டத்தின் வழியாக எதை கொண்டு வந்து புகுத்த பாக்குறாங்களோ அதையத்தான் கலைஞர் கைவினை திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்து புகுத்தணும்னு நினைக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இதுதான்டா உண்மையிலேயே DMK RSS. இதை பேச மாட்டேங்கிற? நாங்க பேசுறது உணவு உற்பத்தியை பத்தி. சரியா? யாரையும் படிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, எல்லாரும் படிக்கணும், எல்லாருக்கும் இலவசமா கல்வியை கொடுக்கணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை அனைத்து தரப்பினருக்கும் சரியான சமமான, இவன் பணக்காரன் இவனுக்கு ஒரு விதமான கல்வி, இவன் ஏழை இவனுக்கு ஒரு விதமான கல்வி அப்படின்னு எல்லாம் இல்லாம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கல்வி இலவசம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி அறிவிச்சிருக்கு. அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிற? ஆக உணவு உற்பத்திக்காக பேசுறதுக்கும் சாதி அடிப்படையிலான குலத்தொழிலை நியாயப்படுத்துறதுக்காக பேசுறதுக்குமே உனக்கு வேறுபாடு தெரியல அப்படின்னா உன் புத்தி எல்லாம் எதை கொண்டுதான் அடிக்கிறது? இதை விளக்குறதுக்கே எனக்கு டயர்ட் ஆயிருச்சே. சரி, ஓகே. அடுத்து ஒரு சிலதை மட்டும் பேசிட்டு நாம முடிச்சுக்கலாம். தமிழ் நாஜி சீமானின் கண்டுபிடிப்புகள் என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? அருந்ததியர்கள் வந்தேரிகள். இதை நாங்க எங்கடா சொன்னோம்? வரலாறு சொல்லுது. அடுத்து இஸ்லாமியர்கள் அரேபியர்கள், நாங்க எங்கேயும் சொல்லலையே. எந்த இடத்துல இஸ்லாமியர்கள் அரேபியர்கள் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்தவர்கள் ஐரோப்பியர்கள், இதையும் அண்ணன் சீமான் எங்கேயும் சொல்லல. இஸ்லாம் அரேபியாவில் இருந்து வந்த மதம், ரைட்டா?
இங்கே இருக்கின்ற என்னுடைய தமிழ் சொந்தங்கள் இந்து மதத்தில் இருக்கின்ற தீண்டாமை கொடுமைகளை தாங்க முடியாமல் இஸ்லாம் மதத்தை தழுவிக் கொண்டார்கள். ரைட்டா? அதே மாதிரி தான் கிறிஸ்தவம் என்பதும் ஐரோப்பியாவில் இருந்து வந்த மதம். இதே சாதிய கொடுமைகளை தாங்க முடியாமல் என்னுடைய தமிழ் சொந்தங்கள் கிறிஸ்தவ மதத்தையும் தழுவிக் கொண்டார்கள். கிறிஸ்தவர்களாக இருப்பவர்களோ இஸ்லாமியர்களாக இருப்பவர்களோ இந்த மண்ணின் மக்கள் தான். அவர்களும் தமிழ் பேரினத்தின் அங்கம் தான். ஆனா இஸ்லாமோ கிறிஸ்தவமோ இந்த மண்ணின் மதங்களா? வரலாற்றின் அடிப்படையில் பேசணும், நியாயமா பேசணும். இந்த ரெண்டு மதங்களுமே வெளியில இருந்து வந்தது தானே, அதைத்தான் குறிப்பிட்டாரு. நீங்க எப்படி திரிச்சு போட்டு இருக்கிறீங்க? இஸ்லாமியர்கள் அரேபியர்கள், கிறிஸ்தவர்கள் ஐரோப்பியர்கள், இப்படி எல்லாம் அண்ணன் சீமான் எங்கேயுமே சொல்லல. ஆனா உங்க பெரியார் சொல்லியிருக்கிறார், இஸ்லாமியர்களை துலுக்கர்கள், கிறிஸ்தவர்களை எதிரிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நமக்கு 3 எதிரிகள்: பார்ப்பனர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், நம்மிலும் கீழ்த்தர மக்கள் அப்படின்னு ஒடுக்கப்பட்ட ஆதி தமிழ் குடிகளை இழிவுபடுத்தி பேசியிருக்கிறாரு உங்க ஐயா பெரியார் அவர்கள். நான் சான்று தரேன் ராசா. அதுக்கு என்ன சொல்லுவ? உனக்கும் இந்த மண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? நீ தமிழனா? நீ பாகிஸ்தானுக்கு போ, ஆப்கானிஸ்தானுக்கு போ. டேய், மேல விடுதலை அப்படிங்கிற தலைப்பை மறைச்சிட்டு கீழே பெரியாரோட கையெழுத்தையும் மறைச்சிட்டு படிச்சு பார்த்தா அப்படியே அர்ஜுன் சம்பத், எச் ராஜா பேசுற மாதிரியே இருக்கட்டும் அந்த அறிக்கை. இஸ்லாமியர்களை துலுக்கர்கள் இழிவுபடுத்துற சொல்லுடா அவங்கள. அதை சொல்லி வெளியே போங்க. உங்களுக்கு இந்த நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கு எதுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்? இப்படி எல்லாம் பேசியிருக்கிறாரு உங்க ஐயா ஈவேரா. இதுக்கு என்ன பதில் சொல்லுவ? அண்ணன் சீமான் சொல்லாதத சொன்ன மாதிரி திருச்சி பேசுறல்ல. இப்ப உங்க ஐயா சொன்னதுக்கு நான் சான்றும் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுவேன்? இதுக்கு பதில் சொல்லு. வாயை திறந்து பேசுறியா அதை பத்தி? அடுத்தது என்ன? பெரியார் தெலுங்கர் நாங்களா சொன்னோம்? அவரே தன்னை பல இடத்துல கன்னடர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நாங்க எடுத்து காட்டினோம். இதுல உனக்கு என்னடா பட்டுக்குது? யான் தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லை அப்படின்னு என்னைக்கோ அந்த மனுஷன் சொல்லிட்டு போயிட்டாரு. அதை நாங்க எடுத்து சொன்னா மட்டும் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? அடுத்தது எம்ஜிஆர் மலையாளி, இதை நாங்களா சொன்னோம்? முதல்ல சொன்னது கருணாநிதி, அவரை போய் கேளு. அடுத்தது கலைஞர் தெலுங்கர். கலைஞர் தான் போடுவாங்க, கருணாநிதினு போட மாட்டாங்க. கருணாநிதி தெலுங்கர், அதையும் நாங்க சொல்லலையே, எம்ஜிஆர் தான் சொன்னாரு. நீங்க என்ன சுத்த தமிழரா அப்படின்னு கேள்வி கேட்டாரு. ரெண்டாவது அம்பேத்கர் வடநாட்டவர், உண்மைதானே? அவர் மராட்டியத்தை சேர்ந்தவர் தானே. மற்றபடி எந்த ஒரு இடத்துலையும் அம்பேத்கரை நாங்க இழிவுபடுத்தலையே. பெரியார் மாதிரி பார்ப்பனர்கள் கொடுத்த லஞ்சத்தை வாங்கிட்டு அவங்க மக்களுக்கு சாதகமான அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் எழுதிக்கிட்டாரு அப்படின்னு நாங்க எந்த ஒரு இடத்துலையும் பேசலையே. பெரியார் தான் அம்பேத்கரை இழிவுபடுத்தி பேசினாரு, அதுக்கும் சான்று தரேன். அதுக்கு என்ன சொல்லுவ? ஆக இப்படி இந்த எழுத்து தொகுப்பு, மன்னிக்கணும், காகித தொகுப்பு முழுக்க அபத்தம், அநாகரிகம், திரிபுவாதங்கள், ஒன்று கூட உருப்படியா இல்லை. ஒரு கருத்து கூட உருப்படியா இல்லை. இதை என்னன்னு சொல்லல, இதை என்னன்னு சொல்றது? சரி, நீங்க எதுவும் சொல்ல வேணாம். இதை என்ன பண்ணலாம்? நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கிழிக்க போறேன். 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வேலை. இதை பண்ணிவிட்டு நீங்கள் பெரிய பிடிங்க. இதில் பாகம் 1. சரி, இன்னொன்று தான் கொண்டு வாங்க. அதில் என்ன முன் வைக்கிறேன் நானும் பார்க்குறேன். அதில் என்ன பண்ணிட போகிறேன்? மறுபடியும் அவதூறு தான் பரப்ப போகிறேன். வெக்கமா இல்லை இப்படியெல்லாம் ஒரு புத்தகம் போட்டு விற்கிறதுக்கு? ஏண்டா இந்த எராமிசம் மூஞ்சில் போடும். எனக்கு இந்த புத்தகங்களை கிழிக்கிறதுலையும் எரிக்கிறதுலையும் உடன்பாடே கிடையாது. எவ்வளவு மோசமான புத்தகமாகவே இருந்தாலும் அதை பத்திரப்படுத்தி வைப்பேன். ஏன்னா அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு தான். ஒரு மோசமான புத்தகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டாக பயன்படுத்தலாம். ஆனால் அப்படி ஒரு எடுத்துக்காட்டாக கூட பயன்படுத்துவதற்கு எந்த ஒரு தகுதியும் இல்லாத புத்தகம் தான் இப்போ நான் கிழிச்சு போட்டது. சொல்லுங்க, நான் செஞ்சதில் ஏதாவது தப்பு இருக்கா? அன்னைக்கு சுப வீரபாண்டியன் மட்டும் அந்த அரங்கத்தில் இருந்திருந்தாருன்னு வைங்க, அங்கேயே கிழிச்சு அவர் மூஞ்சில எரிஞ்சிருப்பேன். சரி, இதுக்கு மேலே பேசினா உணர்ச்சி வசப்பட்டு கெட்ட வார்த்தையில் பேசினாலும் பேசிடுவேன். இத்தோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இந்த காணொலியை பற்றியும் இவனுங்க செஞ்ச இந்த சில்லற வேலையை பற்றியும் எச்ச வேலையை பற்றியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கருத்துரை பெட்டியில் சொல்லுங்க. நம்மளோட புது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. சரியா? மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். நான் உங்கள் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க மலர்க மலர்க. நன்றி, வணக்கம்.